வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றியே அவர்களது வாழ்க்கை குறிப்பு பற்றி இன்று பார்ப்போம். மைசூர் சமஸ்தானம் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுகாவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராம் வேதவள்ளி இணையரின் மகளாக 24 பிப்ரவரி 1948 நாள் பிறந்தார். இவரது இயற்பெயர் கோமலவள்ளி. இவர் தாத்தா அவ்வூரில் உள்ள கோவில் ஒன்றில் அர்ச்சகராக இருந்தார். எனினும் இவர்களின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஜெயலலிதாவுக்கு 2 வயதான பொழுதே அவர் தந்தை ஜெயராம் காலமானார். அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த தாயார் வேதவள்ளி தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார். அவர் பெங்களூரில் இருந்தபோது ஜெயலலிதா அம்மா பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். சென்னைக்கு வந்த பின்னர் 1958 ஆண்டில் 1964 ஆண்டு வரை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படித்து மெட்ரிக் தேறினார். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புகுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. எனவே படிப்பை கைவிட்டு நடிகையானார். ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார். அவரது தாயார், அவரது உறவினர்கள் மற்றும் பின்னர் அவருடன் நடித்தவர்கள் மற்றும் நண்பர்கள் ஜெயலலிதா அம்மாவை அம்மு என்றும் அழைத்தனர். ஜெயலலிதா அம்மாவுக்கு ஜெயக்குமார் என்ற அண்ணன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு தீபக் என்ற மகனும் தீபா என்ற மகளும் உள்ளனர். ஆரம்ப காலத்தில் தாய் சந்தியா இருந்தபோது ஜெயக்குமார் குடும்பத்துடன் எல்லோரும் ஒன்றாகவே போயஸ் கார்டனில் இருந்தார்கள். தாய் காலமான பின்னர் ஜெயக்குமார் குடும்பத்துடன் வெளியேறிவிட்டார். ஜெயக்குமாரும் அவர் மனைவியும் காலமாகிவிட்டனர். அதன்பின் ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் இடையில் தொடர்பு விட்டு போனது.